ஹாய் கைஸ், வெல்கம் டு லேடிஸ் தமிழ். நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா, நம்ம பாட்டியோட கொலுசு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. நம்ம பாட்டியோட கொலுசு நம்ம புதுசு மாத்துறதுக்காக நம்ம டவுன் ஹால் போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குட்டிமா வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிட்டு இருந்தானா, அதனால நம்ம குளிக்க வைக்கலாம்னு சொல்லி நம்ம குளிக்க வந்திருக்கோம் கைஸ். இதே எங்க குட்டிமா. அப்படியே நம்ம குளிப்பாட்டி முடிச்சுட்டு போற வழி எங்க அம்மாவோட ஆபீஸ் இருக்கு. எங்க அம்மா ஆபீஸ்ல தான் இருக்காங்க. அவங்க அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஜுவல்லரி ஷாப் போய் உங்களை கண்டி பண்றேன். கைஸ், நம்ம ஜுவல்லரி ஷாப் வந்து சின்ன ஜுவல்லரி ஷாப்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி தான் வந்திருக்கோம். நம்ம பாட்டியோட கொலுசு எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுக்க போறோம். என்ன கொலுசு எடுக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு கைஸ். அப்படி உள்ள வந்து வீடியோ ஜிஆர்டி எடுக்க விட்டாங்க உங்களுக்கு நான் கண்டி பண்றேன். அப்படி இல்லைன்னா கொலுசு வாங்கிட்டு உங்களுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு அதை விளாக் எடுத்து போட்டுறேன் கைஸ். கைஸ், நம்ம பாட்டி கொலுசு வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. உள்ள வந்து வீடியோ எடுக்க அலோட் பண்ணல, அதனாலதான் எடுக்க முடியல கைஸ். இதான் கைஸ் நான் கொலுசு இருங்க எடுத்து காமிக்கிறேன். ஓகே கைஸ், இங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். உங்களுக்கு நாங்கள் கடைக்கு போயிட்டு கண்டி பண்றோம் கைஸ். நம்ம ஜிஆர்டில ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். நம்ம டவுன் ஹாலுக்கு வந்து கார் பார்க்கிங் போட்டு நம்ம அடுத்து வந்து டவுன் ஹாலில் தேடி நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம் கைஸ். எதுக்கு பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன் 8 வந்து எங்கள் அம்மாவோட அக்கா பொண்ணுக்கு கல்யாணம். அதாவது எனக்கு எங்கள் அம்மாக்கு என் தங்கச்சியில ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் கைஸ். அங்கே நான் ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு உங்களுக்கு நான் கண்டி பண்ணுறேன் கைஸ். நம்ம கார் பார்க்கிங் கிளம்பியாச்சு. அதுக்குள்ளே எங்கள் அம்மா சேலை கொண்டு வந்திருந்தாங்களா, அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால எங்கள் பாட்டி இங்கே தெரிஞ்ச கடை இருக்குன்னு சொன்னாங்க கைஸ். அதான் எங்கள் பாட்டி நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம் கைஸ். கடையை தேடி போயிட்டு இருக்கோம். செம கூட்டமா இருக்கு. அதெல்லாம் பொய்யுங்குது. அவங்க என் தங்கச்சி ஏதோ பெப்பர் பேன் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாம் முன்னாடி. இங்க துணி கடைலாம் இருக்கு, அது மாதிரி ஜுவல்லரி ஷாப் இருக்கு கைஸ். நான் இந்த கடைக்கு இப்பதான் முதல் முறையா வரேன். கடைக்கு வந்தாச்சு தான் அந்த கடை. வாங்க உள்ள போலாம் கைஸ். கடைக்குள்ள வந்தாச்சு. இது எங்க அம்மா சாரி, அதுக்கு வந்து பிளவுஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் அவர் தான் பிளவுஸ் எடுத்து போறாரு. நம்ம ரகரகமா வகை வகையா சாரி வச்சிருக்கேன். நம்ம சாப்பாடு மாதிரி இதெல்லாம் பல வருஷம் 17 வருஷத்துக்கு புடவை கிடையாது எல்லாமே. ஓ, நான் கூட 70 வருஷம் புடவை நினைச்சேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. சாதனா, உனக்கு புடவை பிடிச்சிருக்கு? 17 இயர்ஸ் புடவை இதெல்லாம். 17 இயர்ஸ் ஓல்டு. இப்பெல்லாம் டிசைனா புடவை வருது. இவங்க 17 இயர்ஸ் ஓல்டு புடவை கொண்டு வந்து பிளவுஸ் எடுத்து வந்திருக்காங்க. எவ்வளவு வருஷம் இருந்தாலும் பழைய புடவை ஈடாகாது. யார் சொன்னா கைஸ்? பழைய புடவை பிடிக்குமா புது புடவை பிடிக்குமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இது என் கல்யாண புடவை. இது கல்யாண புடவையோ இல்ல கால் புடவையோ? ரெண்டுமே என்னோட கல்யாண புடவை. ஆனா இப்பதான் நியூ ட்ரெண்ட் இது கிடையாது. இது நியூ ட்ரெண்ட் கிடையாது கைஸ். உங்களுக்கு ட்ரெண்டா புடவை கட்டு பிடிக்குமா இல்ல ஓல்டு மாடல் புடவை கட்டு பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இது 5000. ஆனா எங்க அம்மா கேக்குற மாதிரி கரெக்டா கலருக்கு மேட்ச் எடுத்து கொடுங்க பிளவுஸ். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கு மெரூன் ஏகப்பட்ட வச்சிருக்காங்க. அது மெரூன் பிளைன்ல எடுத்து கூட மேக்ஸிமம் வந்து பிளவுஸ்ல ஆரி வச்சு தான் பண்ணுவோம். அப்படி பிளைன் எடுத்து சீக்கிரம் பிளவுஸ் எடுங்கம்மா, ட்ரெஸ் எடுக்க போறோம். இருடாமா, ஒவ்வொருத்தருக்கா தான் எடுக்கணும். சீக்கிரம் எடுங்க. இருக்கு எனக்கு என்ன எடுக்க போறேன்னு செம எக்ஸைட்டிங்கா இருக்கு. அப்ப பிளைன் எடுத்து பட்டு இதுல சில்க் கார்டன் இருக்குல்ல, சில்க் கார்டன் சில்க்கு போய் சில்க் கார்டன். எது யாரறாம சில்க் இல்லாம கார்டன் இருக்கா? கார்டன் சில்க்னு முதல்ல சொல்லுவாங்க தெரியுமா? கார்டன் சில்காமா? கார்டன் என்ன பட்டாணி குட்டா கைஸ். இதான் கைஸ் மங்கே மேட்சிங் பிளவுஸ். எங்க பாட்டி வந்து இங்க ரொம்ப வருஷமா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. நானும் எங்க அம்மா இங்க வந்தது கிடையாது. நாங்க இன்னைக்கு தான் வந்திருக்கோம். எங்க அம்மா இன்னைக்கு இந்த பிளவுஸ் எடுத்து வந்திருக்காங்க கைஸ். இது லொகேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் கைஸ். இது எங்க இருக்குன்னு. பாட்டி, இந்த கடை எங்க இருக்கு கரெக்டா? பாட்டி, இந்த கடை கரெக்டா லொகேஷன்ல எங்க இருக்கு? அங்க மார்க்கெட்ல எங்க இருக்கு? அத மார்க்கெட்ல வீதியில முன்னாடி கடை. ஓ, நீ ஓல்ட் கஸ்டமர் தானே? அந்த அண்ணன் எத்தனை வருஷமா உனக்கு தெரியும்? எனக்கு அந்த அண்ணன் வந்து 10 வருஷமா முன்னாடியே தெரியும். என்ன சொன்ன? பார்த்தவா இருக்கே டக்கு ஞாபகம். ஒரு கடை மாதிரி ஒரு 5-6 வருஷமா ஆச்சாமா. நான் 5-6 வருஷமா மார்க்கெட்ல போய் துணி எடுக்கிறதே விட்டுட்டேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்ம vlogக்காக எங்க அம்மா எனக்கு Flipkartல ஆர்டர் போட்டாங்க கைஸ். இது அந்த பேக். மொத்தம் 5-6 ஜிப் இருக்கு கைஸ். உங்க பேக், இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். போடா. தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க புதுசா வந்து பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். எல்லா வீடியோ எனக்கும் போடணும்னு தோணும் கைஸ். ப்ளீஸ். சர்வீஸ் பாசிக்குது.
என்ன காலையில அம்மா கூட ஆபீஸ்ல சாப்பிட்ட ரோஸ் சாப்பிட்டேன்னு சொன்னா ரோஸ் மில்க் சாப்பிட்டேன்னு சொன்னா தயிர் வடை சாப்பிட்டேன்னு சொன்னேன். எப்ப பார்த்தாலும் பச்சிக்கிட்டே இருக்குமா உனக்கு? ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்த்தினியா முடிச்சு மாதிரி பேசிட்டு இருக்கு. ஆனா நான் சரியா சாப்பிடலங்க. உனக்கு என்ன சிக்கன் பிரியாணி யார்ட்டையா போடுறபடி? உனக்கு வெளியே வந்தாதான் பச்சிக்கு எனக்கு தெரியும். வீட்டுல இட்லி செஞ்சு வச்சா இல்ல சப்பாத்தி செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. வெளியே வந்தாதான் சும்மா நிமிஷம் பசிக்குது. எனக்கு இப்ப பசிக்குது. யார் வீட்டுக்கு பசிக்குது? உனக்கு என்ன வெண்ணா என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? சரி நான் லூஸ், நீ லூஸ். ஓகே பர்ஃபெக்ட். எல்லாருமே லூசு, கடைசியில் எல்லாருமே லூசு. இப்படி பண்ணுங்க பாக்கலாம் எல்லாம். எல்லாம் பேர்ல இல்ல மா. சாரிக்கு பவுஸ்ல எடுத்துட்டியா? விட்டா சாதனா கல்யாணத்துக்கு எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு போடுறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துட்டே இருக்கீங்க. பரம்பரையா படம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை எடுக்க போடுறேன். நான் ஒரு 2 தடவை போட அப்புறம் வச்சிருக்கேன். அப்புறம் இதனால தானே அவ எடுத்து கட்ட போறா. அதனால இது கட்ட மாட்டான். கட்டுவா. கட்டுவேடி. அம்மா கட்டின புடவையில நான் கட்டல. அப்புறம் நான் கட்டின புடவையில என் புள்ள கட்டாது. சரி நீ கட்டுவேன்னு சொல்லிருக்கா. गाइस இவ கட்டுவேன்னு சொல்லிருக்கா. அவ பெருசா நான் கட்டணும். ஏன் இதெல்லாம் என்ன ஓல்ட் ஃபேஷன்? இதெல்லாம் இப்ப எடுத்த இங்க ரீசன்ட் பாருங்க ஓல்ட் ஃபேஷன். இது ஓல்ட் ஃபேஷன் தானே गाइस? கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வேற சொல்லிட்டு இது ஓல்ட் ஃபேஷன் தான். ரெண்டு ஓல்ட் 17 இயர்ஸ் ஓல்ட். என்னென்னப்பா ஆனா என்னென்ன போவோம், சொல்றோம் பாருங்க. வருவோம். ஆனா இன்னைக்குதான் இந்த கடைக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன். நான் இந்த ரோட்டுக்குலாம் வந்ததே இல்லையே. கிணறு சந்துக்குள்ளதான் போவோம். எனக்கு அப்பனா என்னன்னே தெரியாது. உனக்கு தெரியாது. அந்த சந்துக்குள்ள போவோம். உப்புலதான் நடக்க முடியாது. அங்கதான் இருந்தாரு. ஓ இந்த அண்ணனே கடை மாறி வந்திருக்காரு இங்க. தாத்தா பேர் பாத்தீங்கன்னா ஆறுசாமி அம்மா. இவங்க இங்க 5 வருஷமா வேலை பாக்குறாங்க. எங்க பாட்டிக்கும் தெரியும். உனக்கு தெரியாத பாட்டி வர இதுக்கு முன்னாடி அவங்க உப்பு கிணறு சந்துல 10-15 வருஷமா இருந்தாங்க. சந்தனா எங்க இருக்கு? மார்க்கெட்டு. இந்த மாதிரி गाइस அம்மாக்கு சாரிக்குலாம் ப்ளவுஸ் எடுத்து முடிச்சாச்சு. 3 சாரிக்குமே 3 கலர்ல ப்ளவுஸ் எடுத்திருக்காங்க. என் தங்கச்சி அதுக்குள்ள சும்மா பச்சிக்கிதுன்னு சொல்லிட்டு இருந்தா. வாங்க அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க போலாமா இல்ல சாப்பிட போலாமான்னு கேட்போம். சாதனா உனக்கு சாப்பிட போலாமா ட்ரெஸ் எடுக்க போலாமா? சாப்பிட போலாம். சாப்பாடா ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ்ஸா ட்ரெஸ்ஸா? गाइस ட்ரெஸ் சொல்லிட்டா ட்ரெஸ் கடைக்கு போலாம். அதெல்லாம் கிடையாது. சாப்பாடு எதுக்குடா வரீங்க இங்கலாம்? பசிக்குது. காலம் பசிக்குதுங்கற. வலிக்குது, வயிறு இழுத்து பிடிக்குதா? அப்ப ஹாஸ்பிடல் போலாமா? ஹாஸ்பிடல்ல வேணாம், இங்க பக்கத்துல இல்ல. இது சும்மா பசிக்குதுன்னே இருக்காமா இவ. பசிக்கு என்ன சாப்பிட்டு தானமா ஆகணும். இப்ப வெளிய வந்துருக்கோம்ல, அதனால சிக்கன் பிரியாணியோ இல்ல மட்டன் பிரியாணியோ சில்லி சாப்பிடுங்க. கரெக்ட்டா? பிரியாணி கேக்குறோம் நீ. சிக்கன் பிரியாணி சாப்பிட நான் வெச்சுறேன். இட்லி கேக்குறோம். நீ வீட்ல சப்பாத்தி சுட்டு வச்சால இட்லி சுட்டு வச்சால சாப்பிட மாட்டே. நீ சாப்பிடுவீங்க. गाइस நம்ம ஏற்கனவே சாதனா ட்ரெஸ் வாங்க இந்த வழியில நம்ம வந்திருக்கோம். நம்ம ஏன் திருப்பி இங்க எடுக்கிறோம்னா நம்ம பாட்டி கூட வந்ததுக்காக திருப்பி இங்க வீடியோ எடுக்கிறோம். गाइस அங்கதான் போன வாட்டி பரோட்டா சாப்பிட்டோம். நீங்க பாத்திருப்பீங்க. இங்க நகை கடை நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா? முருகனுக்கு என்னென்ன சொல்றோம் பாருங்க. தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க. எத்தனை பேர் இந்த மார்க்கெட்ல உனக்கு நிறைய பேர் தெரியும்? மார்க்கெட் நிறைய பேர் தெரியும். நிறைய பேர் தெரியும். நீங்க வளர்க்கலாம். சரி. இங்க எல்லா கடையிலும் பழக்கம் தான். முதல்ல ராஜ் செட்டியார் கடை இருக்கும். ராஜ் செட்டியார் அது நல்ல நகைகள்லாம் நிறைய எடுத்துருக்கோம். பேசிட்டு வரோம். இப்பெல்லாம் வர்றதில்லை. நகைகள்லாம் எடுக்கிற வேலையும் இல்ல. நகைகள்லாம் இருக்கு. இன்னும் எடுக்கணும். அவ்வளவுதான். அதனால எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எடுக்க தேவையில்லை. இனி நியூ மால்ஸ் வந்து நகை எடுக்கலாம்ல. நியூ மால்ஸ் நகை வந்திருக்குல. பழைய மாடலே போதும். ஏன் பழைய மாடல்? எங்களுக்கு வயசாயிட்டு பழம் எடுத்து வச்சுக்கோ. இன்னும் எடுத்து நான் கொடுக்க போறேன். ஜாலியா கழுத்துல போட்டு சுத்தலாம்ல. கழுத்துல போட்டு சுத்தின எவனே எதுக்கு பிடிக்கிட்டு போறாங்க? உங்க அம்மா சரி இப்ப நீ எடுத்து அம்மா கொடுத்துரு. சரி அம்மாக்கு அப்புறம் சாதனாக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமா உங்க அம்மாக்கு தானே? ஆமா. அப்ப உங்க அம்மா அதெல்லாம் போட்டு புதுசா எடுத்து போறா. गाइस நம்ம இவங்க தான் நம்ம ஃபேன். நம்ம கூட போட்டோ எடுத்துட்டாங்க. உங்க பேர் என்ன? ஜோஸ்வா. ஜோஸ்வாமா. பாத்துங்க. गाइस நம்ம போற வழியில பாட்டிமா வந்திருக்காங்க. என்ன பட்டி வாங்க வந்தீங்க? இந்த கயிறு வாங்க வந்தேன். எத்தனை வருஷமா இங்க வர? நான் ரொம்ப வருஷம் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போவேன். இது என்ன இது? அத பாசி. என்ன பாசி இது? அது தாளுக்குள்ள போடுவாங்க. ஓ எப்பவுமே இங்கதான் வந்து கயிறு வாங்க? ஆமா வாங்குவேன். நம்ம போறவரில் பாத்தீங்கன்னா துணி கடை ஹோல்சேல் இருக்குன்னு சொன்னாங்க. மிஷின் போட்டு நாங்க வேணாம் சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொன்னாங்க. கரெக்டா படிக்கிட்டு கடை பேர் பாத்தீங்கன்னா அப்பா கடையாமா. குட்டியோன்னு இருக்கு गाइस. படிக்கட்டு பாத்தீங்கன்னா இங்க பாட்டி படிக்கட்டுல இருந்து செம மூச்சு வாங்கிடுச்சு गाइस. செம கெஸ்ட் வாங்குது பாத்தீங்களா?
ரொம்ப மூச்சாங்கதா? இல்ல இல்ல பரவாயில்ல. கைஸ் நம்ம தங்கச்சிக்கு ட்ரெஸ் பார்க்க வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். என்ன மலைக்கிற சானாக்கு? லைனிங் இருக்குமா? பாவாடை, பட்டு பாவாடை. கூட்டாங்களா வந்துட்டான். பட்டு பாவாடை தான் பாத்துட்டு இருக்காங்களாமா? கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கா? மயில் கல் வேற கலர் பாக்குறீங்களா? வேற கலர் பாப்பீங்களா? இந்த கலர் இருக்கா? இது என்ன கலரு? இது என்ன கலர் பட்டி சொல்லுவாங்க? இது பச்சை. பச்சை கலர். பச்சை. இது 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 பிரவுனா? இல்ல இல்ல, தேன் கலர். தேன் கலர். தேன் கலர். என்னென்ன ராணி சொல்றோம் ரோஸ். பாருங்க. ராணி ரோஸா? ராணி ரோஸ்னு சொல்லுவோம். ராணி ரோஸ்னு ராணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராணி ரோஸ். ராணி ரோஸா? நீ கேள்விப்பட்டதே இல்ல. வித்தியாசமா இருக்குமா? ஸ்மெல் பண்ணிக்கோ. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே இருக்குங்கக்கா. எப்ப போடுவ இந்த vlog? இது இன்னைக்கு இல்ல நாளை காலையில போட்டுறேன்க்கா. என்னென்ன பாருங்க, என்னென்ன சொல்றோம் பாருங்க. கைஸ் அந்த கடைக்கு போனா அங்க வந்து என் தங்கச்சிக்கு ஒன்றும் கலெக்ஷன் பிடிக்கல, அதனால அவங்க வேற கடைக்கு போனாங்க. போய் பார்த்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து அன்பாக்சிங் வீடியோ போடுறாங்க. கடையில என் தங்கச்சி கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொன்னா, எனக்கு அப்படி எங்க கோட் சூட்ல இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு கோட் சூட் ரொம்ப பிடிக்காம எங்க அம்மா எங்க கோட் சூட் எடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். கோட் சூட் எடுத்துட்டு என் தங்கச்சிக்கு பட்டை பாவாடை எடுத்துட்டு பாருங்க கைஸ். இதான் கைஸ் இந்த கடை. ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்காங்க. அப்படியே இங்கேயே ஒரே வேலையா முடிச்சா அதை எங்க அம்மா இங்கேயே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க கைஸ். என் தங்கச்சிக்கு பட்டு பாவாடை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். அம்மா சாணக்கு என்ன கலர் எடுக்கலாம்னு இருக்கீங்க? எது யாரா அவன்? சரி என்ன கலர்? உனக்கு என்ன கலர் சாணா பிடிக்கும்? ரெட் கலர் தான் பிடிக்கும். ரெட் கலர் அது பிடிக்காது பாட்டி. உனக்கு என்ன கலர்? அதான் இப்ப பார்த்தாலும் ரெட் கலர் இருப்பா. ரெட் கலர் பிடிச்ச கலர் தான் பிடிக்கும். பைத்தியக்காரப்ப. ரெட் கலர் வந்துருச்சு பாத்தியா? உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு மெரூன் பிடிக்கும், ப்ளூ பிடிக்கும், பச்சை பிடிக்கும், ஒயிட் பிடிக்கும். ஏதோ ஒண்ணுதான் சொல்லணும். எனக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் பிடிக்கும். மேக்ஸிமம் உனக்கு பிடிக்கும்ல ஒண்ணு. மெரூன் ஒண்ணு மெரூன் சாக் மட்டும் தான் பிடிக்கும். மெரூன் கலர் வந்துருச்சு. பிடிச்சிருக்கா சார் உனக்கு? பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தவனே இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டாவ. நல்லா இருக்கா இது? பாப்பா நல்லா இருக்குமா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். ஃபைனலா? அது 30 தானே. இறக்கா இருக்கா? அது 30 அது 32 தானே வேணும். இந்த கலர்ல இறக்கா இருக்காமா? இந்த கலர் தான் எனக்கு வேணும். வெயிட் பண்ணு. என்ன கலர்மா? பாத்துட்டு அதுல சைஸ் வந்து கலர் 32 வேணும் பாப்பாக்கு. 30 தான் இருக்கு. நீங்க வந்தோனே சார் என்ன கலர் கெட்ட பண்ணி? இதா இது யாருக்கு குட்டியால இருக்கு? அதான் சைஸ் பத்தல. வேற பாரு. சானா ட்ரெஸ் எடுத்துட்டியா? ட்ரெஸ். ஏமா இத்தனை நாள துணி எடுத்துக்கன்னு சொல்றீங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்கமா? பாட்டி எடுத்து முடிச்சு விடு பாட்டி. அவள பெரியவங்கன்னா டக்கு சூஸ் பண்ணி எடுத்துட்டு போ. கலதான் இருக்கு, இதே எடுத்துக்க வேண்டியதானே? இப்பதான் சைஸ் எடுத்துருக்காங்க. இவ்வளவு வருஷமா துணி எடுத்து சொல்றீங்க, இவ்வளவு நேரம் பண்றீங்க. இவ்வளவு வருஷமா எங்களுக்கு போனோம்னா ஒரு தடவை போயிட்டே இருப்போம். உங்கள மாதிரியா உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்து எது பிடிக்குது உங்களோட இப்பெல்லாம் எனக்கு அப்படி எடுக்கிறதே இல்லையா? நம்ம போனதே எடுத்து வந்துடுறோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இதான் வேணுமா? வேற கலர் வேணாமா? இப்ப நாங்கெல்லாம் வந்து ஏமா இதான் வேணும். கைசோலிக்கு இந்த கலர் தான் வேணுமாமா? பைத்தியக்காரப்ப. ஜெனரேஷன்லாம் அவங்களோட சாய்ஸ்க்கு அவங்க சூஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க. அதுதான் அம்மால இது கேட்காது. ஏன் கேட்காது அம்மா? எடுத்துக்கறாங்க. முதல்ல நான் எங்க அம்மா எது எடுத்துறாங்களோ அதான் நாங்க போட்டுப்போம். உங்கள மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு அம்மா ஃபைனலா என்ன எடுக்கறீங்க? என்ன கலர்? இந்த கலர் தான் எடுக்க காமிச்சிருங்க. இந்த கலர் தான் எடுத்து ஃபைனல் கலர் சுத்தமா பாத்துக்கங்க. இத பிடிச்சிருக்கா? இதோ ஃபைனல் கலர் தானே. அடுத்து யாருக்கு? அடுத்து ஃபைனல் இத ஃபைனல். சாயனா எப்படி நீ வாங்கி வீரோல தான் தூங்கதான் வைக்க போற? அதுக்கு வாங்கிட்டு சொல்லு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. எல்லாரும் பண்றதா நீங்க அதான் நீ தான் கோட் சூட் வாங்குற, அது பீரோ நான் வேணாம் தான சொன்னேன். அம்மா வாங்கி தரணும், நீ வந்து ஆயிரக்கணக்கில செலவு பண்ணி சரி பார்க்கலாமா? ஹாய் गाइस, நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிச்சிருந்தாச்சு. ஏன் வந்து நம்ம துணி கடை வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌட் இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கைஸ் நம்மளுக்கு பார்த்துட்டு கிளம்ப வரைக்கும் எப்படியும் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் விளாக் கண்டினியூ பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம டவுன் ஹால் இருக்கு, எங்கள் அப்பாஸ் கலெக்ஷனுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டிடி ஃபேமிலி விளாக் பேர் சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் 20% 30%
டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க guys. அதுக்கு ஷூரிட்டி கேரண்டி நான் கேரண்டி கைஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போற எப்படி நோட்டிபிகேஷன் வரும். பாய்.